Hi friends, good morning. Welcome to Level Predictor. Based on OA வந்து நான் ஒரு இது பண்ணியிருந்தேன் ஓகேவா. ஸோ 500 கால் பை பண்ணியிருந்தேன். அது இப்போ ஹெச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸோ இது வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்து 47,400 கால் லைவ் பார்த்தீங்கன்னா தென் 47,700 கால்லேயே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்து இன்னும் ஹிட் ஆகலை. ஸோ அதனால் அப் சைடு எதிர்பார்க்குறேன். ஓஏ படி பார்த்தீங்கனாலும் 500ல ஹெவியாக இருக்காங்க. ஸோ ஈவன் தோ அது பிரேக் ஆன மாதிரி காமிச்சாலும் ஓஏ வந்து இது கீப் ஆன் இன்க்ரீஸிங் தான் 47,500ல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, சரி இங்கே பாருங்க. ஸோ 47,500. ஸோ அது ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கான்செப்டுக்காக அட்லீஸ்ட் 47,600 மறுபடியும் வருவாங்க. ஓகே, ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகலைன்னாலும் நம்ம மேனேஜ் பண்ணலாம் நம்ம லாஸை. அது எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் வரும்போது செல் பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பை பண்ணதை வச்சுக்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது கீழே பிரேக் ஆனால் தான் அது கீழே போகுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இதில் ப்ரீமியம் டிகே நடக்குது. ஓகே, கால்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நேற்று லீவ் வேறு இல்லை. ஸோ ப்ரீமியம் ஹெவியாக இருக்கனால ப்ரீமியம் டிகே தான் நடக்குதே தவிர இதில் வந்து இண்டெக்ஸில் வந்து இன்னும் அதை சஸ்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம பார்ப்போம். ஓகே, பிரேக் ஆச்சுனாலும் டோன்ட் வரி, நம்ம இங்கே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மேலே போயிடுவோம். ஸோ நம்ம வந்து செல் பண்ணதை கட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இது மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா. ஓகே ஓகே ஸோ லைவாகவே பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸையும் எடுத்துகிட்டு ஒரேடியே மேலே போயிட்டான். ஓகே, ஸோ இப்போ இது தாண்டும் போது ஹியூஜ் அப் மூவ் இருக்கும். 47,600 அதை ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்து அடிக்கிறதுக்காக வருவாங்க. லெட்ஸ் see. மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். க்ளோஸ் வைக்கலன்னா நம்ம வந்து எடுக்க போகிறது இல்லை. ஸோ மேலே க்ளோஸ் வைக்கலை. ஸோ இந்த கேண்டில் பார்ப்போம். ஸோ இந்த கேண்டில் இப்படி வரான்ல, இப்படி மேலே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம பை பண்ணலாம். டார்கெட் இதாக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை. ஓகே, ஏன் இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைக்கணும் அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்து 2-3 கால் ஸ்ட்ரைக்கில் இதாகலை. ஸோ அதனால் இதை நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமான கேண்டில் எதுவுமே இல்லை. ஓகே, அதனால தான் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஓரளவு ரீசெண்டாக ஒரு ஹேமரோ ஏதாவது ஒன்று போட்டுச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி செல் அடிச்சதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா -600 இருக்குது. ஸோ ஹேமர் போட்டான் அப்படின்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆகிக்கலாம். கேண்டில் க்ளோஸ் வைக்கட்டும். ஓகே, சில டைம் ஏமாற்றுவாங்க. அதனால் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது தான் நல்லது. ஓஏ பார்த்துட்டு வந்துடும் அதுக்குள்ளேயும். ஸோ ஓஏ பார்த்தீங்க அப்படின்னா
ஓஏ பார்த்தீங்க முன்னாடி ஜாஸ்தியாக இருந்துச்சு, இப்போ கம்மியாயிடுச்சு. பட் ஈவன் தோ இவன் வந்து இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கனால தர் இஸ் அ சான்ஸ். பிகாஸ் ஓப்பனிங் கட் ஹையும் இன்னைக்கு ஹிட் ஆகலை. நம்ம மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் நத்திங் டு வரி. ஓகே, ஸோ ஹேமர் சொன்ன மாதிரி ஹேமர் வச்சுட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம், ப்ராப்பர் ஹேமர் வைக்கல, ஆப்ஷனில் வச்சுருக்கான். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் ஹேமராக இல்லை, ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ நாட் அண்ட் நோ குட் கேண்டில்ஸ். ஷார்ப்பாக வச்சா டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். சும்மா மொக்கையாக பண்ணிகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணலாம், எதுவும் அவசரமே போடலாம். ஓகே, சரி, நார்மலாக லெவல்ஸ்லாம் எடுக்கணும் நம்ம. ஓகே, லெவல்ஸ் வரல. ஓஏ வந்து ஹெவியாக இருந்துச்சு 47,500. ஓகே, அது நார்மலாக ஃபோன் நம்பரில் வந்து ஹெவியாக தான் இருக்கும். பட் ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வாங்கினேன். வாங்கும்போது ப்ராஃபிட் கொடுத்தாங்க, பட் நான் க்ளோஸ் பண்ணலை. ஓகே, ஸோ அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓரளவு வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது தாண்டுச்சுன்னா இதாகிடும். ஓகே, இது ஆக்சுவலாக எப்படி சொல்லுது, அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இது பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சிருக்க பாருங்க. இது வந்து புட்டு. ஓகே, ஸோ புட்டு பிரேக் ஆன மாதிரி காமிச்சிட்டு உள்ளே போகிறான். ஸோ இந்த நெக்ஸ்ட் கேண்டில் கீழே வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறோம். இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அடுத்த கேண்டில் நம்ம மேலே போயிடுவோம். கீழே க்ளோஸ் வைக்குதான்னு பார்ப்போம், வச்சா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ப்ரீவியஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுட்டான். ஒன்ஸ் க்ளோஸ் வைக்கிட்டோம், அவசரப்படணும். க்ளோஸ் வச்சோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, ஓகே, இப்போயே நம்ம சைடில் தான் போயிட்டுருக்கு. சி, நம்ம கால் தான் வாங்கியிருக்கோம், காலை ஹெச் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படினாலுமே நம்மளுக்கு லாஸ் கம்மியாகிட்டு தான் இருக்கும். ஓ மை காட், சரி, பார்த்தீங்களா, தெரிஞ்சிருக்கோம். சரி, எதனால நம்ம வந்து வாங்க பார்த்தோன்னு ஒரே கேண்டில் ஓடிட்டானே. ஓகே, ஸோ வால்யூம் பாருங்க, எப்படி பிக்கப் ஆகுது பாருங்க வால்யூம். ஸோ அழகாக ஒரு ஃபேர் வேலி கேப் கொடுத்துட்டு போகிறான். ஓகே, இப்பயே அவன் போய் ஹிட் ஆகிடுவான் போலயே. என்ட்ரிக்கு கொடுங்கடா. வா, இட்ஸ் குட் கேண்டில் ஆக்சுவலி. நம்மளுக்கு என்ட்ரியே கொடுக்காம போகிறான்னு. சரி, நம்மள பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், -600 to -500 வந்துட்டு தர் இஸ் அ ஃபேர் வேலி கேப். ஸோ இந்த தான் ஃபேர் வேலி கேப்னுவாங்க. இது ஒரு கேண்டில்லேருந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் நடக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு கேப் நடக்கும் பாருங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும்.
ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஹிட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இதாச்சுன்னா மேலே போகும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஈஸியாக என்ன சொல்றது கவர் பண்ணியிருக்கலாம். நத்திங் டு விஷயம். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணுறத ஓகே பொறுமையாக இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டார்கெட் அடித்தாலும் நம்மளுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம சைடில் தான் போயிட்டுருக்கு. சி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 47,500 கால் வாங்கியிருக்கோம், 600 கால் செல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இது மேலே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. என்ன நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரைக் அடித்ததுனால நம்மளுக்கு ப்ராஃபிட் பெருசாக வராது உடனே. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துட்டா இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்படி லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் நான் ரெண்டையுமே வரைய சொன்னேன். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதாகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே இருந்துட்டு இப்படி ரீட்டேஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கன்சல்டேட் ஆனால் ஆயிட்டு அகைன் பாருங்கள் இந்த ஃபேர் வேல்யூ கேப். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா, இன்ட்ராடேன்னு இல்லை எது எடுத்தாலுமே நீங்கள் போத் கால் அண்ட் புட் ரெண்டுத்துலேயுமே உங்களோட டயக்ராம்ஸ் வரைஞ்சி வைக்கணும். ஐ மீன் உங்கள் அனாலிசிஸ் இருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 70க்கு மேலே ப்ராஃபிட் காட்டுச்சு. ஸோ 300 மேலே ப்ராஃபிட் காட்டுச்சு அந்த லாஸ் கவர் ஆகி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட்டில் கொடுத்தனால 72 rupees ப்ராஃபிட்டில் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இப்போ மார்னிங் ட்ரேட் வந்து இப்போ நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நான் லைவாக எப்படி எடுத்தேன், எதுக்காக எடுத்தேன், ஸோ எப்படி இதை மேனேஜ் பண்ணுன்ற வரைக்கும் கிளியராக சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இனிமேல் வந்து நம்ம லெவல் வந்தால் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ லெவல் வரட்டும், லெவல் வரலன்னா வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் ரொம்ப மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது ஓஏ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இது எப்படி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓஏ எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நான் போடுறேன். ரெண்டு ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருந்துச்சு, கால் ஓஏ ஜாஸ்தியாக இருந்துச்சு, சரி புட்டு ஓஏ ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இவன் இப்படி பிரேக் ஆன மாதிரி வந்தான் பார்த்தீங்களா, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு. இந்த இடம் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் இவன் இது பிரேக் ஆனா பார்த்தீங்களா திரும்ப. ஸோ இது பிரேக் ஆனனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ இன்னையோட ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஓஏ. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் இது இப்போ வரைக்கும். ஸோ நம்மளோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான். ஸோ அங்கே வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே ஓகே, ஸோ லுக் அட் த ஓஏ. சி நவ் பார்த்தீங்க அப்படின்னா 47,500 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்க. புட் ஓஏ 47,600லையும் ஸ்லோவாக வந்து புட் ஓஏ டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு 48,000 அதிகமாக இருக்குது. நம்மளோட லெவல் 47,900ல் இருக்குது. ஸோ இதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு we can take decision. ஓகே, இன்னைக்கு படிக்கிறதுக்கு அதாவது எஜுகேஷனுக்கு நிறைய இருக்குது. சரி, இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பேஸ் ட்ராப். ஸோ ட்ராப் பேஸ் ட்ராப் நடக்கும்போது அதாவது எப்படின்னா மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து ஃபால் ஆகுது,
ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இறங்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரா பேஸ் ட்ரா. ஓகேவா? ஸோ திரும்ப இந்த லெவல் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் திரும்ப கீழே வரும். பாருங்களேன், லைவாகவே வாட்ச் பண்ணலாமே. ஓகே, இங்கே வந்தோடனே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, நான் அங்கே வந்தோடனே உங்களுக்கு ஒரு புட் எடுத்து லைவாகவே காட்டுறேன் எப்படி இதாக இருக்குன்னு. ஓகே, பாருங்க. லைவா பார்க்கலாம். ஓகே, ஃபிப் நம்பர் வந்து 411 அண்ட் ஃபிப் நம்பர் வந்து 411 அண்ட் 432. ஸோ 411 வந்தால் நம்ம 411, ஸோ 432 இருக்கா, அவ்வளோத்துல வரணும் தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த ஏரியா வந்தோடனே ரியாக்ட் ஆகும். ஸோ கன்ஃபார்மாக, ஸோ ஈவன் தோ இது ட்ராப் பேஸ் ட்ராப்பாக இருந்தாலும் நம்ம ஓஐ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செக் பண்ணிக்கிறோம். ஓஐ வந்து எப்படி இருக்குது, ஓஏயில் ஹெவியாக புட் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பயப்படாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பேக் நம்ம பார்க்கும்போது என்ன நடந்துச்சு, கால் புட் ஓஐ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அது 600லேயே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன அது அர்த்தம், மார்க்கெட் அவன் கீழே விட மாட்டான்றது அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே வந்த உடனே பாருங்கள் இப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. நான் கால் வாங்கி லைவாக காட்டுறேன். சரி, இங்கேயும் ஒரு பேஸ் இருக்கு, ஏன் கணக்கு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே இந்த மாதிரி கேண்டில், சரி இது வந்து டோஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி டோஜி இருக்கும்போது அதுதான் பவர்ஃபுல். ஓகே, ஸோ இது ஓகே தான், இது நல்லா சில டைம் பக்கா ஒர்க் ஆகும். பட் இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு பக்காவான கேண்டில். ஸோ ஒன்ஸ் அந்த கேண்டில் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம கால் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அது வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 415 இன்கேஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா 360 மறுபடியும் வருவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 415 ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, my bad luck. சரி, இந்த பேஸோட அவன் இந்த பேஸ்ல திரும்பிட்டான். பட் திஸ் இஸ் நாட் பவர்ஃபுல். ஓகே, ஸோ எப்பொழுதுமே வந்து டோஜி இருக்கிற பேஸ் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வரல அப்படின்றதுனால நீங்கள் எல்லா நாளுமே இப்போ 2 பேஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டோஜி பேஸ் தான் எடுக்கணும். ஒரு நாள் இந்த மாதிரி போகலாம், சரி, ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி போகாது. இட் வில் கம் டு திஸ் டோஜி வரைக்கும் வந்துட்டு தான் டேர்ன் ஆகும். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ நம்ம லெவல் டச் ஆச்சு அப்படின்னா எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்போம். ஓகே, ஸோ இண்டெக்ஸில் வந்து நம்ம லெவலுக்கு இன்னும் 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிட்டக்க வந்துட்டாங்க. லெட்ஸ் see how it is getting reacted from our level. ஓகே, சரி, கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, since this is nearing our level. Okay, so we bought a put at 335. So we are straight away placing a target of 460. Okay, so நான் ஏன் 416 வைக்கிறோன்றது தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 416 is absolutely the drop area. Okay, so நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரேட் புக் பார்க்கலாம். 335க்கு 48,000 புட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம டார்கெட் வந்து 450 or 60. ஓகே,
இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பண்ணலாமா வேண்டாமா? சின்ஸ் நம்ம லெவல் இங்கே வரைக்கும் இருக்கனால ஒரு சின்ன ட்ரிக் என்ன பண்ணலாம்னா, நம்ம 48,000 போட்டு செல் பண்ணியிருக்கோம். 47,700 புட், சாரி அதை பை பண்ணியிருக்கோம். 47,700 புட்டை செல் பண்ணி வச்சுக்கலாம். சின்ஸ் நம்ம லெவலும் தொடலை, ஓகே, அதனால வச்சிருக்கலாம். பட் ஆனால் தேவையில்லாத, it is not necessary for safe traders. You can buy this thing, okay. பட் நீ 335க்கு வாங்கிட்டு தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம், ஓகே. லெட்ஸ் see. நம்ம டார்கெட் என்னது 416. see, சேஃப் ட்ரேடருக்கு பிரச்சனையே இல்லை, ஓகே. ரிஸ்கி ட்ரேடருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இன்கேஸ் லாட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா பயமாக இருக்கும்ல, அதுக்காக. ஸோ we are selling 47,700 put. Okay, so current பார்த்தீங்க அப்படின்னா we are in a profit of 183. if 47,700 put செல் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணனால மாற்றி காட்டுது, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இங்கே வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க, ஓகே. 415 இஸ் அவர் டார்கெட். ஸோ எதுக்காக வாங்கணும்னு தெரிஞ்சிச்சுங்களா? ஓகே, நம்ம ட்ராப் பேஸ் ட்ராப்பை டார்கெட் பண்ணுறோம். நம்ம லெவல் ஃபியூச்சரில் வந்திருக்கு. ஏன் இங்கே தொடர்றதுனாலும் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கேண்டில் which it is placing, ஓகே. நீங்கள் ஓஏ படி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 47,800, சாரி 47,900 சொல்லியிருந்தோம், 800ல் இருக்கு. அட்லீஸ்ட் இது வந்து திரும்ப இங்கே 47 எங்கே போவான்றதுக்காக டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ், ஓகே. ஸோ ட்ராப் பேஸ் ட்ராப். ஸோ இன்னையோட முக்கியமான லெசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ராப் பேஸ் ட்ராப், ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம அந்த புட்டை கட்டி விட்டுட்டு நம்ம திரும்ப கால் வாங்கி உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகே. ஸோ கரண்ட்டாக இன்கேஸ் 35க்கு மட்டும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக we are in the profit of 30 points, ஓகே. காஸ்ட் மாற்றிட்டு ஜாலியாக வெயிட் பண்ணலாம். since we are in hedging, so nothing to worry. கரண்ட்டாக 250 ப்ராஃபிட்டில் இருக்கு, ஓகே. hedging itself we are in a profit at 250. ஸோ பார்த்துக்கலாம், nothing to worry. நம்ம வெயிட் பண்ணுறோம் இதுக்காக அப்படின்னா ட்ராப் பேஸ் ட்ராப்பை வெயிட் பண்ணுறோம், ஓகே. இங்கே ஏன் திரும்புறான்னு ஐடியா இருக்கா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். see, this is also a drop based drop, புரியுதா? பட் இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, திஸ் இஸ் a green candle. ஸோ ஒரு ட்ராப் நடக்கும்போது க்ரீன் கலர் கேண்டில் அது டோஜியாக இருந்துச்சுன்னா பவர்ஃபுல், அதுக்கப்புறம் நார்மல் இதாக இருந்துச்சுன்னா ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அங்கேயும் திரும்புவோம், ஓகே. ஸோ எனிவே நம்ம டார்கெட் வந்து இதுதான், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓஏ வந்து இப்போதைக்கு பை சைடில் தான் இருக்கு, பட் ஆனால் நம்ம ட்ராப் ஸ்டாப்பை டார்கெட் பண்ணி வெயிட் பண்ணுறோம். So as of now 50 points profit, we are in the profit of 350. See, now இது என்னன்னா நம்ம இது வந்து செல் பண்ணனால நம்மளுக்கு கம்மியா இருக்கு. we bought at 335 and currently market was trading at 385. 50 points profit. So we are waiting for the target of 416, okay. This time if the price comes to 338, we will close this one, okay.
338 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65-70 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ பேசிக்காக அவர் லாஜிக் இஸ் ஒன்ஸ் 50 பாயிண்ட்ஸ் தாண்டதுக்கப்புறம் we will change it to cost to cost. ஓகே, ஸோ நம்ம லெவலில் வாங்கி நம்ம ஒருத்தர் ஒன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் we have 26 points to go. Okay, for target hit. Okay, we will wait and see. So 395 trade ஆயிட்டு இருக்கு. So only 13 points to go. Okay, 10 points to go. Okay, so we have the profit of 450 now. We just need 10 points. இந்த ஷூட்டிங் ஸ்டாரை தாண்ட போகுதா, இதில் இந்த ஹேமரை தாண்ட போகுதா, அதுதான். ஓகே, ஸோ we are at a profit of 477. See, those who are bought at 335 and those who are holding only a call without a hedging, they are at a profit of around 1000 something. Okay, so we're just going to close this one. Okay, and our shooting star on தாண்டல. இதுதான் கொட்டாக்கில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம எதை க்ளோஸ் பண்ணாமோ ஃபஸ்ட்டு செல்லிங்கை க்ளோஸ் பண்ணிடுது. ஓகே, மார்க்கெட் மாறும்போது அது எதுக்கு அப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதில் வேற ப்ரோக்கர் மாற்றணும். ரெண்டுமே கிளிக் பண்ணி தான் நம்ம ஸ்கொயர் ஆஃப் கொடுக்குறோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து கொட்டாக்கில் இந்த இஷ்யூ இருக்குது. நம்ம செல் பண்ணது மட்டும் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளோடது பை பண்ணது அப்படியே இருக்கும். நான் இதை பார்க்காம கூட சில டைம் விட்டுருக்கேன், நல்ல லாஸ்ட்டில் வந்து முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ we are at a profit of 379, nothing to worry. ஸோ ஆக்சுவலாக பை பண்ணவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸை வந்து 375 374 மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இஃப் இட் ஹிட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இருக்கும். இல்லைன்னா 460 வெயிட் பண்ணணும். சரி, இது இந்த இடத்துல ரொம்ப ரிஜெக்ஷன் நடக்கிறதுனால தான் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து மேஜர் நான் ஹெஜ் பண்ண பெருசாக இங்கேருந்து மூவ்மெண்ட்டுக்கு பெருசாக சரி புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே.